ப்ரௌனி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காம பாருங்க. 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா டபுள் பாலிங் பத்தல் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் மைதா கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 100 கிராம் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது கூட 1/4 கப் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சர் நம்ம ரெடி பண்ண சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மைதா பேக்கிங் பவுடர் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ப்ரௌனி நம்ம ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரேல பேக்கிங் ஷீட் வச்சு நம்மளுடைய பேட்டர் நல்லா ஃபில் பண்ணி வச்சு அது கூட ஃப்ளேவருக்காக சாக்லேட் சிப்ஸ் வச்சிருக்கேன். ஓவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 30 மினிட்ஸ் 150 டிகிரி செல்சியஸ் பேக் பண்ண போதும் நம்மளுடைய ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரௌனி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம நல்லா வார்ம் பண்ண விடலாம். நல்லா வார்ம் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட டாப்பிங்கை நீங்கள் வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு பாருங்க, நல்லா சாஃப்டாக நல்லா ஃபஜ்ஜாக இருக்கு நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.